Hi guys, welcome back to Trending Travels. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்கும். Hi guys, welcome back to Trending Express channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறேன்னா பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இரண்டாவது ப்ரோமோ பார்க்க முன்னாடி யாரும் புதுசா சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது புது சேனல், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்றதுல தான் நீங்க லைக் பண்ணினா தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். எனக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க. பிக் பாஸோட அடுத்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க் கொடுக்குறான்னு சொல்லாங்க. ஒரு பாலை கொடுத்து கோல் போட சொல்றாங்க. ஜெஃப்ரி, முத்துக்குமரன், பவித்ரா அவங்க 3 பேர் விளையாடுறான்னு சொல்லாங்க. 3 பேர் மாசாதா விளையாண்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெஃப்ரி அவங்க அந்த கேமை விட்டு தோத்துறான்னு சொல்லாங்க. வெளியே போயிடுறாங்க. பவியர்ன்ட்டு கோல் போடலான்னு சொல்லி முத்துக்குமரன் தடுப்பாருன்னு தான் தடுக்கவே இல்லை. அப்படி விட்டு கொடுத்துட்றாரு. விட்டு கொடுத்து விளையாடாது உங்களுக்கு எத்தனை நிமிஷம்லாம் கேட்க மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த வாரம் கேப்டன்சி நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு உண்டான இனிமேல் ஃப்ரீ நாமினேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லி முடிச்சோன்னே எல்லாம் கதறி போய் அழுதுட்டு பவி ஒரு பக்கம் அழுகிறாங்க, முத்து ஒரு பக்கம் அழுகிறாங்க. அப்படி ப்ரொமோ கட்டாதுன்னே சொல்லாங்க. இது எதனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. ஆனால் முத்துக்குமரனுக்கு பவி வந்து கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து அதாக தான் இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ஆகணும்னு அவர் ஆசைப்படுறாரு இல்லையோ, பவி ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் விட்டு கொடுத்து விளையாடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே விளையாடுறது உள்ளே போயிருக்கோம். யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு கப் அடிக்க போகிறாங்க, டைட்டில் கப் அடிக்க போகிறாங்க. 2வது ரன்னர் வின்னர் அது வந்து ஃபைனலில் தெரிஞ்சிடும். இன்னொரு 4 வாரம் தான் இருக்குது. 4 வாரத்துக்குள்ளேயே இப்போது இந்த மாதிரி ஃப்ரீ நாமினேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ் ஓகேங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த வாரம் கேப்டன்சி இல்லைன்ட்டாரு. பிக் பாஸ் யாரை தூக்கி போட போகிறான்னு சொல்லி தெரியல. யார் இப்போதைக்கு கடந்த காலத்தில் நல்லா பண்ணியிருக்கா கேப்டன்சியில் அந்த கிரியேட்டிவிட்டி வச்சு போடுவாரா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கருத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சாலும் அப்படி தாங்க தெரியுது. ஏன்னா முத்துக்குமரன் இந்த இதில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோன்னே இவங்க பவிதா அழுக ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் முத்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம முத்துக்குமரன் பவியும். அப்படியே வந்து ப்ரோமோ கட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கேப்டன்சியாக இருக்க தீபக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீபக் கேப்டன்சி சூப்பராக பண்ணார், வேறு லெவலில் பண்ணார், தலைவன் மாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அங்கே தீபக் அவங்க உள்ள வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இப்போதைக்கு அப்டேட்டு. பிக் பாஸ் அப்டேட் இருந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.